என் தங்க பிள்ளையே, உன்னுடைய ஆபத்து காலம் முடிகிறது. இன்று இரவுக்குள் இந்த கருப்பன் வாக்கினை நீ கேட்க வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய கஷ்டகாலம் முடியப் போகின்றது. என் பிள்ளையே, உன்னை இத்தனை காலம் பாடாய்படுத்தி எடுத்த அந்த கஷ்டகாலம் முடிகிறது என்றால் அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? அது எப்படி முடியப் போகிறது, எதனால் முடியப் போகின்றது, யாரால் முடியப் போகின்றது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? என் பிள்ளையே, கருப்பனை கண்டதோடு மட்டுமல்லாமல் இந்த கருப்பன் வாக்கினையும் கேட்கத் தொடங்கிவிட்டாய். அப்பன் உனக்கு என்ன செய்ய போகிறார் என்று எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்குத்தான் அப்பன் இன்று நல்ல வாக்கு தரப்போகிறேன். என் பிள்ளையே, கஷ்டங்களை கண்டு வாழ்க்கையில் ஒடுங்கி கிடந்த உனக்கு அந்த கஷ்டத்திலிருந்து நல்ல விடிவு காலம் கொடுக்க ஓடோடி வந்திருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, நான் உனக்கு உத்தரவிடுகிறேன் என்றால் நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது. அதை நீ தெரிந்து கொள்ளாமல் சென்றுவிடக்கூடாது. உண்மையான பக்தி மட்டும்தான் என்னை நன்றாக புரிந்து வைத்திருக்க முடியும். என் பிள்ளையே, எப்பொழுதும் இந்த அப்பனின் உத்தரவினையும் கட்டளையையும் கேட்டு நீ பலனடைய வேண்டும். அப்பன் உன் வாழ்க்கையில் நடத்தப் போகின்ற விஷயம் என்ன தெரியுமா? இதுவரை உனக்கு கஷ்டங்களை கொடுத்து இந்த வாழ்க்கையில் நீ கண்ணீரை மட்டும்தான் சிந்த வேண்டும் என்று உனக்கு தேவையற்ற சோதனைகளை எல்லாம் கொடுத்தவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு தண்டனை வழங்கப் போகின்றேன். நீ வேண்டாம் என்று சொன்னாலும் நான் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப் போவது உறுதி. எத்தனை காலம்தான் இவர்கள் என் பிள்ளைக்கு சோதனையை கொடுத்து விட்டு ஒன்றும் தெரியாதது போல என்னையும் வணங்குகின்றார்கள்? அது மட்டுமா, நல்லவர்கள் போல முகத்தை வைத்து கொண்டு நாசம் செய்ய துடிக்கின்றார்கள். பலமுறை அவர்கள் செய்த சதியிலிருந்து உன்னை காப்பாற்றி இருக்கிறேன். நினைவிருக்கின்றதா? என் தங்கமே, என்னை பற்றி அவர்களுக்கு சரியாக தெரியவில்லை. இந்த அப்பன் தவறு செய்தவர்களை ஒரு நாளும் மன்னித்து விடமாட்டேன் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. நான் என்னிடத்தில் அன்போடு நடந்து கொள்கின்றவர்களுக்கு நல்லதும், அடிக்கடி போலியாக பொய் வேஷம் போடுபவர்களுக்கு சோதனைகளையும், பிறருக்கு கொடுமைகளை என் முன்னால் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தண்டனையும் கொடுப்பேன். உண்மையும் நேர்மையும் எந்த ஒரு பிள்ளையின் மனதில் நிலை பெற்று நிற்கின்றதோ அந்த பிள்ளைக்கு வாழ்க்கை முழுவதும் உறுதுணையாக இருந்து எல்லா கஷ்டங்களிலும் வந்து மீட்டெடுப்பேன். என் முன்னால் நின்று கொண்டு உனக்கு துரோகங்களை செய்தவர்களையும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களையும் ஒரு கை பார்க்கத்தான் போகின்றேன். உனக்கு யாரும் இல்லை என்று நினைத்து வருந்தாதே. நான் இருக்கின்றேன். உன் அப்பன் கருப்பசாமி நான் இருக்கின்றேன். இந்த கருப்பண்ணசாமி உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை உனக்கு எந்த பயமும் கிடையாது. யாரும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது. என் பிள்ளையே, நீ நினைத்து விடலாம், நம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இந்த மனிதர்கள் செய்து விடுவார்கள், நம் வாழ்க்கையை அழித்து விடுவார்கள் என்று. சாதாரண இந்த மனிதனுக்கு எத்தனை சக்தி இருப்பதாக நீ நம்புகின்றாய். ஆனால் இந்த தெய்வம் எனக்கு அந்த சக்தி இருப்பதையும் நீ நம்பி இருப்பாய். இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு தவறுகளுக்கும் தெய்வத்திடம் தண்டனை கணக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, இன்று உன் வாழ்க்கையில் இந்த கருப்பன் தருகின்ற இந்த வாக்கானது வெற்றி வாக்காக மாறும். உன் வாழ்க்கையில் உனக்கு கண்ணீரை சிந்த வைத்து சந்தோஷப்பட நினைத்தவர்கள் எல்லாம் இனிமேல் கண்ணீரை மட்டும்தான் சிந்தப் போகின்றார்கள். என்னிடத்திலே தெரிந்து செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு என்பது ஒரு நாளும் கிடையாது. உண்மை உணர்ந்து மனதார யார் ஒருவர்
என் முன்னால் மன்னிப்பினை கேட்கின்றார்களோ அவர்களுக்கு மறுவாழ்வு தந்து இந்த அப்பன் அவர் குணத்தை மாற்றுவேன். மாறாக மனதிற்குள் ஒன்றை வைத்துக்கொண்டு வெளியில் நாடகம் ஆடுபவர்களை எல்லாம் இந்த அப்பன் ஒரு நாளும் மன்னிக்க மாட்டேன். என் தங்கமே, உன் மனதிற்குள் தேவையற்ற எண்ணங்கள் இவர்களை பற்றி இருக்குமானால் அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உனக்கான நல்ல நேரத்தை நோக்கி நீ உன் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு. இந்த கருப்பன் உனக்கு துணை வருகின்றான் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும் போதும். எந்த தீய சக்திகளும் உன்னை அண்டாமல் நான் பார்த்து கொள்வேன். யாராலும் உன் அருகில் அத்தனை சுலபமாக வெல்லாம் நெருங்கிவிட முடியாது. என் பிள்ளையே, நீ எந்த நேரமும் உன் மனதிற்குள் வைத்திருக்கின்ற தயக்கம், உன் எதிர்கால வாழ்க்கையும் என் மீது உனக்கு இருக்கின்ற பயமும் தான். இவை இரண்டையும் இந்த கருப்பன் என் முன்னால் வைத்துவிட்டுத்தான் நீ செல்ல வேண்டும். தயக்கமின்றி எந்த ஒரு காரியத்தையும் நீ துணிந்து செய். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களில் நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார், யார் யார் எப்படி நடிக்கிறார்கள், யார் யார் உண்மையாக இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நீ பெற்று கொண்டாய் அல்லவா? அப்படிப்பட்ட அனுபவத்தை நீ ஒரு நாளும் மறந்து விடாதே. என் செல்லமே, இத்தனை வேதனைகளையும் இதுவரை உன் வாழ்க்கையில் நீ கடந்து விட்டாய். இதற்கு மேல் நீ கடந்து வரக்கூடிய வாழ்க்கையில் உனக்கு இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் போன்று பெரிய வேதனைகள் ஒருபோதும் இருக்காது. எல்லாவற்றிலும் உனக்கான நல்ல முடிவுகளும் நல்ல தீர்வுகளும் நிச்சயமாக எதிர்காலத்தில் கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, மனமுருகி என் முன்னால் நிற்கும் பொழுது, மனவேதனையில் என் முன்னால் கண்ணீர் சிந்தும் பொழுதும் இந்த கருப்பன் நான் உன்னை கண்டு காணாமல் விட்டுவிட்டேன் என்று ஒருபோதும் நினைக்காதே. என் பிள்ளையே, உன்னுடைய நிலைமை என்னையன்றி வேறு யாருக்கு தெரியும்? உன்னையன்றி வேறு யாருக்கு என்னுடைய அன்பினை நான் முழுமையாக கொடுத்துவிடப் போகிறேன்? இந்த கருப்பன் நான் உனக்கு நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையை உனக்கு ஏற்றது போல மாற்றித்தரப் போகிறேன். பொறுத்ததும் தான் பொறுத்தாய், இன்னும் சில காலம்தான். நீ இன்னமும் அதிக நேரங்கள் எல்லாம் பொறுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது நாள் வரையிலும் நீ பட்டதெல்லாம் போதும். என் பிள்ளையே, நீ அனுபவித்த துன்பங்களும் போதும். இதற்கு மேலும் அப்பன் உனக்கு தாமதிக்க விரும்பவில்லை. உனக்கு எதை தர நினைக்கிறேனோ அதை மிக விரைவிலேயே கொடுத்துவிடப் போகிறேன். அது மட்டுமல்ல, இன்னும் 1 மணி நேரத்தில் உனக்கான நல்ல செய்தி உன்னை தானாகவே தேடி வரும். அப்பொழுது இந்த கருப்பனின் அன்பினை நீ உணர்ந்து கொள்வாய். அதற்கான நல்லதொரு செய்தியை நீ செவிகுளர கேட்கப் போகின்றாய். உன் வாழ்க்கையில் இது நிச்சயமாக நடக்கும் என்பதை உணரப் போகிறாய். எதை நோக்கி இந்த வாழ்க்கை உனக்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்ட பிறகு மற்ற எந்த ஒரு விஷயங்களும் உனக்கு வேதனைகளை கொடுக்காது. எல்லாமும் உனக்கு வெற்றிதான், எல்லாமும் உனக்கு மன நிறைவுதான் கொடுக்கும். இந்த அப்பனின் அன்போடு நீ வேண்டுகின்ற விஷயங்களில் எல்லாம் நான் உனக்கு நிச்சயமாக உன் கைகளிலே கொடுத்து விடுவேன். என் செல்லமே, எப்பொழுதெல்லாம் உனக்கு வருத்தமாகின்ற சூழ்நிலையோ கஷ்டங்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலையோ வந்து விட்டால் இந்த அப்பனுடைய பெயரை மனதில் நினைத்து கொண்டு கண்களை மூடி என் பெயரை சொல்லிக்கொண்டு இரு. என்னுடைய நாமத்தை நீ ஒருமுறை சொல்லிவிட்டால் போதும். அதுவே என் குழந்தையே, நீ என் மீது வைத்திருக்கின்ற அன்பை எனக்கு உணர்த்திவிடும். அதன் பிறகு நீ எடுக்கின்ற முடிவுகளும் உனக்கு நடக்கின்ற செயல்களும் உனக்கு சாதகமாகத்தான் முடியும், உனக்கு நன்மை தரக்கூடியதாகத்தான் இருக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும்.
அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். அன்பு பிள்ளையே, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும். உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே. உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன். ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்து விட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த அப்பனை நினைத்து கொண்டு என்னால் முடியும், என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது, என் அப்பன் துணையாக இருக்கிறார், நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும், நான் தான் இதை சிறப்பாக செய்வேன், என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள். தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள். அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன். எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது. எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது. அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன். யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும். உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே. என் செல்லமே, அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும். உன்னுடைய நடவடிக்கைகள் தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும். என் தங்கமே, அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு. விரைவில் உன் வாழ்க்கை மாறும் அல்லவா? அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள். எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும். இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக
கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். அன்பு பிள்ளையே, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ணசாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும். உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே. உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன். ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த அப்பனை நினைத்து கொண்டு என்னால் முடியும், என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது, என் அப்பன் துணையாக இருக்கிறார், நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும், நான் தான் இதை சிறப்பாக செய்வேன், என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள். தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள். அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன். எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது.
எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது. அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன். யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும். உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும். உன்னுடைய நடவடிக்கைகள் தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும். என் தங்கமே, அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு. விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா? அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள். எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும். உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக நீ இந்த கருப்பன் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராகி இருக்கிறாய் என்றால், தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழு மனதோடு சொல்ல வேண்டும். அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும். உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும். உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக சிறு அகல் தீபத்தை ஏற்றி மாலை நேரத்தில் வழிபடுகிறாய் அல்லவா? அந்த நல்ல உள்ளத்திற்காகத்தான் நான் உன் உறவாக இருந்து உன்னுடைய அப்பனாக இருந்து என்னுடைய குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறது, அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் இந்த அப்பன் பார்த்து பார்த்து செய்கின்றேன். நான் உனக்காக வருகிறேன் என்று சொல்லி வராமல் மட்டும் இருந்து விட மாட்டேன். என் தங்கமே, நான் வருகிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக உனக்காக வருவேன். நான் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக முடித்து கொடுப்பேன் என்பதை நீ நம்ப வேண்டும். அப்பன் சொன்னதை நினைவில் வைத்து கொண்டு நான் சொல்லியபடியே நீ செய்ய வேண்டும்.
அப்படி நீ கடைபிடிக்க வேண்டும். நீ கட்டாயமாக கடைபிடித்தால் உனக்கானதை எல்லாம் உன் இல்லத்திலே உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த அப்பன் உன்னுடைய உள்ளத்தையும் உன்னுடைய இல்லத்தையும் சந்தோஷப்படுத்தி பார்ப்பேன். என் தங்க பிள்ளையே, அப்பன் சொல்வதை செய்ய தயாராகி விட்டாயா? இன்றிலிருந்து நீ தொடங்கிவிடு. அப்படி தொடங்கி ஒரு வாரத்திற்கு இந்த அப்பனுக்கு நீ தீபத்தை ஏற்றி மாலை நேரங்களில் நீ வழிபாடு செய்ய வேண்டும். உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே அகல் தீபத்தை ஏற்றி வைத்த பிறகுதான் உன் இல்லத்தின் உள்ளே ஏற்ற வேண்டும். ஏனென்றால் இந்த அப்பன் உன் இல்லத்தை காவல் காத்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் என்னை உள்ளே அழைக்க வேண்டுமென்றால் வெளியே இருக்கும் என்னை கற்பூர தீப ஆரத்தி காட்டி உள்ளே வா அப்பனே, என் பின்னால் வாருங்கள், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீருங்கள் என்று கண்டிப்பாக நீ என்னை வழிபட வேண்டும். உன் இல்லத்தில் இருந்து என்னை வர வைத்து உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை அனைத்தையும் என்னிடத்திலே சொல்லி நீ என்னை அழைத்து வர வேண்டும். அப்படி நீ செய்தாயானால் உன் வாழ்க்கை உயரும், உனக்கு சந்தோஷம் நிலைக்கும், ஒவ்வொரு தருணமும் உனக்கு வெற்றிதான். என் தங்க பிள்ளையே, நான் உனக்கு சில விஷயங்கள் சொல்வது புரியவில்லை என்றால் நீ உன்னுடைய பிரார்த்தனைகளை மட்டும் செய்துவிடு. என்னிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்துவிடு. அப்போது நீ நினைத்த அனைத்தையும் நான் உனக்காக கொடுத்து விடுவேன். ஆனால் அழுது கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதே. நீ செய்ய நினைப்பதை அப்பனை மனதில் வைத்துக்கொண்டு தைரியமாக செய். என் தங்க பிள்ளையே, இதை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும். உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து கொடுப்பேன் என் தங்கமே. அதனால் நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. இந்த அப்பனை நினைத்து எப்பொழுதும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியுடனும் நீ இருக்க வேண்டும். இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்து விடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது.
நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.